கலைக்கல்லூரியிலிருந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். டங்ஸ்டன் நிறுவனத்தை எதிர்த்து போராடுறோம். இந்த நிறுவனம் வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு எங்கள் விவசாய நிலங்கள்லாம் ரொம்ப பாதிப்படையும், விவசாயமே இல்லாமல் போயிடும். எங்கள் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஊனமற்றவர்களாக பிறப்பாங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் நாங்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணுறோம். இதோட ஏஎஸ்எஃப் சார்பாக நாங்கள் அவங்களோட சேர்ந்து அவங்களோட இணைந்து எங்கள் மாணவர் மாணவியர் அனைவரும் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இந்த நிறுவனத்தை மத்திய அரசு ரத்து பண்ணுற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். இவங்களோட ஏஎஸ்எஃப் அவங்களோட நாங்கள் கலந்து எங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக மேலூரில் அரசு கலைக்கல்லூரிகள் சார்பாகவும் எமது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பாகவும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த டங்ஸ்டன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். போராட்டம் நடத்துகிறோம். எனவே இந்த டங்ஸ்டன் திட்டத்தினால் விவசாய நிலங்கள் பாதிப்படையும், சுற்றுலா தலங்கள் பாதிப்படையும் மற்றும் சமண படுக்கைகள் பாதிப்படையும். வருங்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த டங்ஸ்டன் திட்டத்தினால் ஊனமுற்றவராக பிறப்பார்கள் என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஒன்றிய அரசு உடனடியாக இந்த டங்ஸ்டன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரி அனைத்து இந்திய மாணவர் மன்றத்தின் சார்பாக இன்றைக்கு போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டம் தான். ஒன்றிய அரசு இதை கைவிடாவிட்டால் எங்களுடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவிலே இடது மாணவர்கள் சார்பாகவும் பொது சிந்தனையாளர்கள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய பேரணியாக 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஒன்று திரட்டி பேரணியாக நடத்துவோம் என்று வாயில தெரிவித்துக்கிறோம். எனவே மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும்.